Hey, hi, hello buddies. Welcome to Self Growth Diaries. Today நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு நம்பரை கொடுத்துட்டு அது ஆடா இல்லை ஈவனா அப்படின்னு கண்டுபிடிக்கிற சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் ஆர் ஈவன்னா என்ன அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரியலன்னா நான் சும்மா சொல்றேன். ஒரு ஆடுன்றது ஆடுன்றது 1, 3, 5, 7, 9, 11, 13 இந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். அதாவது தமிழ்ல சொல்லுவாங்கன்னா தமிழ்ல என்ன மாதிரி சொல்லுவாங்க இதை ஒற்றை ஒற்றைப்படை எண்கள் இரட்டைப்படை எண்கள் நினைக்கிறேன். அதாவது ஐ திங்க் ஸோ. ஸோ இந்த மாதிரி ஆடு வந்து ஒற்றைப்படை எண்கள், அதாவது 1, 3, 5, 7, 9, 11, 13 இப்படி வரும். ஈவன்னா இரட்டைப்படை எண்கள் நினைக்கிறேன். ஈவன் ஈவன்னா 2, 4, 6, 8, 10, 12, 14 போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஈவன். ஸோ இப்போ நீங்கள் ஆடா இல்லை ஈவனா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டுத்துல எதை உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும், எதை நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஈவன்றது வந்து 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இது வந்து டூ டூ டேபிளால் ஈஸியாக நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு 10ன்னு எடுத்துக்கோங்க. 10 டிவைட் பை 2ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். டிவிஷன் டிவைட் பண்ணால் இதுதான் கிடைக்கும் 5ன்ட்டு. இதே ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்படியே ரிமைண்டர் பாருங்க. ரிமைண்டர் என்னன்னா 0ன்னு கிடைக்கும். அதாவது நீங்க 10 2ஆல வகுத்தீங்கன்னா, டிவைட் பண்ணீங்கன்னா 5ன்னு உங்களுக்கு கிடைக்கும். அதே ரிமைண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடைக்குது. நம்ம ஜாவால ரிமைண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ். இந்த மாடுலஸ் தான் நம்ம ரிமைண்டருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு ரிமைண்டர் 0ன்னு தெரியும். அது நம்ம ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மாடுலஸ்ன்னு தெரியும். ஸோ இந்த மாடுலஸை யூஸ் பண்ணி தான் நாம இந்த ஆர்டர் ஈவனா கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆர்டர் ஈவன்னா நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் வந்து எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ வெறும் இந்த 2, 4, 8, 6, 8 இந்த மாதிரி யூஸ் பண்றதா இருந்தா இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம். நம்மளோட ஈவன் நம்பர்ஸ் தனியாகவும் ஆட் நம்பர்ஸ் தனியாகவும். ஸோ நம்ம ஈவன் நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே மக்களே, நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் ஈவன் இது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈவனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இது கண்டுபிடிப்போம். ஸோ வாங்க கோட் பார்த்துருவோம். பப்ளிக் கிளாஸ் ஆட் ஈவன் போட்டுறேன். ஆட் ஈவன் கொடுத்துட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட மெத்தடை கிரியேட் பண்ணோம். மெத்தடை நான் ஈவன் கிரியேட் பண்ணுறேன். நான் ஈவனை தான் இதுக்குள்ளே கண்டுபிடிக்கிறது. ட்ரூவாக இருந்தால் ஈவன்ற மாதிரி நம்ம சும்மா ஈவன் கொடுத்துருக்கேன். நீங்கள் எது வேணாலும் மெத்தட் நேம் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் மெத்தட் நேமும் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு எந்த நம்பர் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு இன்ட்டு நம்பர் ஈக்குவல் டு, இப்போ நான் எந்த நம்பர் கண்டுபிடிக்கலாம், 7ன்ற நம்பரை கண்டுபிடிக்கலாம். 7 டோனி. ஸோ அதனால தான் 7 கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே மக்களே, 7ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 7 வந்து ஆடா இல்லைனா ஈவனா அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். இது ஆடு ஆர் ஈவன், இதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த நம்பர் வந்து இந்த மாடுலஸ் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் 0 தருதா, அப்படி தந்தா இது வந்து ஈவன் நம்பர். இதே 0 தரல வேற எதனா நம்பர் தருதுன்னா அப்போ இது ஆடு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பரை நம்ம 2ஆல மாடுலஸ் பண்ணணும். ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னா 0ன்னு கிடைக்குதான்னு கேட்குறோம். இப்படி தந்தா ட்ரூவா இருந்தா, இப்போ நம்பர் 7 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0, இந்த 7ஐ 2ஆல வகுத்து ரிமைண்டர் 0ன்னு கிடைச்சதுன்னா, இந்த 0வும் இந்த 0வும் ஈக்குவல்ட்டா இருந்தா, இதுக்கு 0 கிடைச்சதுன்னா இது ட்ரூ. அப்போ இதை நீ ரன் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் அதை பண்ணிடுவோம். பிரிண்ட் நியூ லைன், இட்ஸ் நாட் இல்லை அப்படி கூட வேணாம், இட்ஸ் எ ஈவன் நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஈவன் நம்பர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது ஈவன் நம்பராக இருந்தால் இங்கே பிரிண்ட் பண்ணு ஈவன் நம்பர்ன்ட்டு.
அப்படி இல்லை இது ஈவன் நம்பர் கிடையாதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆடு நம்பர் அப்படின்றதுனால எல்ஸ் கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நியூ லைன் சிய ஆட் நம்பர் அப்படின்னு கொடுத்துறேன். ஏன்னா இப்போ அது இல்லைன்னா இதுதான் அப்படின்றதுனால நான் எல்ஸ் அப்படியே கொடுத்துட்டேன். இல்லை வேற ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருப்பேன் எனக்கு தெரியாதுன்றதுனால. ஸோ இப்போ நான் ஈவனுக்கான ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்கேன். இப்போ 7 வந்து 2ஆல் நீங்கள் வகுத்து ரிமைண்டர் எனக்கு 0ன்னு கிடைச்சிதுன்னா அப்போ இதை பிரிண்ட் பண்ணு. இல்லையா வேற எதனா 0 இல்லாமல் வேற எதனா நம்பர் வருதுன்னா இதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம இதை பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங். இந்த மாதிரி நீங்களும் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கும் நல்லா புரியும். இந்த ஆர்டர் இவன்லாம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்டர்வியூவில் இது ஒரு சாதாரண பேசிக் கொஷின். ஸோ நீங்கள் இன்டர்வியூ போனால் இந்த கொஷின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்து நம்ம இது வந்து என்னது, இது வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தடு. ஸோ நம்ம அதுக்காக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி நான் ஆப்ஜெக்ட் பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கேன், நீங்கள் இல்லைன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நான் இது வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட்னால நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் இதை கால் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா கிளாஸ் நேம் நம்ம இது பண்ணணும். கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஆட் ஈவன் இது வந்து என்னோட ரெஃபரன்ஸ் நம்பர் ரெஃபரன்ஸ் நேம் ஆப்ஜெக்ட் நான் சும்மா கொடுத்துருக்கேன். அது கொடுத்துட்டு நியூன் கீவேர்டு கொடுத்துட்டு திரும்ப ஆட் ஈவன் கிளாஸ் நேமை கொடுத்து ஆப்ஜெக்ட் அதை வந்து மெத்தடாக மாற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் இதை வச்சு நேமை வச்சு ஈவனை கால் பண்ணுறேன். இப்போ கால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன்சர் வரும். இதெல்லாம் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் தரணும். அதாவது நீங்கள் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுக்கணும். அப்புறம் போயிட்டு கமெண்ட் தனியாக ஒரு ஓப்பன் பண்ணி கமெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதில் போயிட்டு ஜாவாசி கம்பைல் பண்ணி ரன் பண்ணணும். அதே நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு எக்லிப்ஸ் ஐடி இன்டெல் அதெல்லாம் அந்த ஐடிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக ரன்னு கொடுத்தாலே ரன் ஆகிடும். ஸோ நான் வந்து நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகணுன்றதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்ஸே யூஸ் பண்ணுங்கள் பிகினராக இருந்தால். ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிவிடுவோம். கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவாசி ஆட் ஈவன் டாட் ஜாவா எரர் ஏதோ கர்சர் பாயிண்ட் விட்டனா பாருங்கள் பப்ளிக் பற்றி கொடுத்தனா கிளாஸ் முடிவு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அதெல்லாம் நம்ம பார்த்து கொடுக்கணும். ஜாவா சி ஆட் ஈவன் டாட் ஜாவா திரும்ப கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ ஓகே ஆயிடுச்சு. ஜாவா ஆட் ஈவன் இது கொடுத்தா இப்போ ரன் ஆகும். இட்ஸ் ஆட் நம்பர். இது ஒரு ஆட் நம்பர்னு சொல்லிடுச்சு. எது 7 ஆட் நம்பர்னு சொல்லிடுச்சு. சரி 7 வேணாம் எனக்கு 8 ஜடேஜா டோனின்னு. சரி ஓகே ஜடேஜா. அப்போனா இப்போ 8 வந்து ஆடா ஈவனா அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னா திரும்ப அது அங்கே கொடுத்துட்டு 8ன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து இங்கே திரும்ப கம்பைல் பண்ணுங்கள் ஆட் ஈவன் டாட் ஜாவா. அதாவது இந்த ஆட் ஈவன் டாட் ஜாவான்றது நம்மளோட ஃபைல் நேம். ஃபைல் நம்ம கொடுத்துருப்பீங்களா ஃபைல் நேமு அது. இது வந்து ஜாவா சீன்றது ஜாவா கம்பைல் சீனா கம்பைல். ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கமெண்ட் இருக்கும். அப்போ நீங்கள் ஜாவா இது வந்து ரன் பண்ணுறதுக்காக ஜாவான்னு கொடுத்துட்டு வெறும் கிளாஸ் நேம் மட்டும் கொடுக்கணும். ஆட் ஈவன் நீங்கள் வந்து டாட் ஜாவான்னு கொடுக்க தேவையில்ல, கிளாஸ் நேம் கொடுத்தா போதும். பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்துருச்சா. இட்ஸ் ஈவன் நம்பர். இது வந்து ஒரு ஈவன் நம்பர்னு சொல்லிடுச்சு கரெக்டாக. ஸோ இப்படி தான் மக்களே நம்ம ஆர்டர் ஈவனை கண்டுபிடிப்போம். ஸோ நீங்கள் ஆர்டர் ஈவன் நீங்கள் கண்டுபிடிக்க இன்னொரு ஒரு ஜாலியான ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது ஜாலியான மெத்தட்னு சொல்லலை, இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் சாதாரணமாக ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுவீங்கன்னா இப்போ நம்மளே ஒரு நம்பரை கொடுத்துட்டு அங்கேருந்து இது பண்ண மாட்டோம். இது வந்து ஆர்டர் ஈவனாக சொல்ல மாட்டோம். நம்ம இன்புட்டை யூசர் கிட்ட இருந்து வாங்குவோம். நீயே ஒரு நம்பர் கொடு, நான் அதை ஆர்டர் ஈவனாக நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கேனர் யூஸ் பண்ணலாம். ஸ்கேனர் யூஸ் பண்ணி தான், அதாவது ஜாவாவில் வந்து நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுற தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம யூசர் கிட்ட இன்புட் வாங்குறதுக்காக கிளாஸுக்கு மேலே தரணும். இப்படி நீங்கள் கொடுத்துட்டு ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர்னு கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்கள் மெத்தட்லையோ எதுலையோ ஒன்றில் போயிட்டு திரும்ப ஸ்கேனர் நம்ம ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுவோம்ல அதே மாதிரி ஸ்கேனர். இப்போ ஆப்ஜெக்ட் வேணாம் இன்புட்னு போட்டுப்போம். இன்புட் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர்.
அதான் சேம் தான். நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி இங்க கிரியேட் பண்ணிட்டு உள்ள என்ன பண்ணணும்னா சிஸ்டம் டாட் இன்னு கொடுக்கணும். இது வந்து நம்ம இன்புட் வாங்குறதுக்காக சிஸ்டம் டாட் இன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த மாதிரி செமிகோலன் வச்சிருங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த நம்பர் வந்து நம்ம கொடுக்க வேணாம், நம்ம யூசர் கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். ஸோ எதுக்கு நம்ம நம்பர் தரணும்? நம்ம அதுக்கு பதிலாக இப்போ இன்ட் நம்பர்னு கொடுத்து அந்த நம்பருக்கு N1 கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், இதுதான் ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த ஸ்கேனருக்கான. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நேமை கொடுத்துட்டு டாட் இப்போ நம்ம இன்ட் யூஸ் பண்ணுறதுனால, அதான் இன்டீஜர் யூஸ் பண்ணுறதா நெக்ஸ்ட்டுன்னு எப்பவுமே எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் தான் ஒரு இது கீவேர்டு. இந்த நெக்ஸ்ட்டுக்கு அப்புறமா நீ இன்டீஜர் யூஸ் பண்ணா இன்ட்னு கொடுக்கணும். அதுவும் ஐ வந்து கேப்ஸ்லாம் இருக்கும். ஐ கேப்ஸாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் ஆகும். இது வந்து ஒரு மெத்தடு. ஸோ அதனால் நம்ம இது பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம். இது கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இது யூசர் கிட்ட இருந்து இது வாங்கும், இன்புட்டை வாங்கும். ஸோ நம்ம இப்போ அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் வந்து திரும்ப கம்பைல் பண்ணுறேன். ஜாவாசி ஆட் ஈவன் டாட் ஜாவா கம்பைல் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரன் பண்ண போகிறேன். ஜாவா ஆட் ஈவன் பண்ணி கொடுத்துட்டா இப்போ பாருங்க எதுவுமே ஆகலை. எனக்கு அவுட்புட்டும் தரல, எதுவும் தரல. அப்படியே கர்சர் பாயிண்ட் மட்டும் அங்கே இருக்கு. இப்போ நம்மளே ஒரு நம்பர் தரணும் அப்படின்னு எதிர்பார்க்குது. நான் சும்மா ஏதோ ஒன்று தட்டுறேன், சும்மா ஓகே. இப்போ என்ட்ருன்னு கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அச்சோ, இது வந்து இன்ட்ன்றதுனால ஏன் இந்த மாதிரி எரர் அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ட்டை விட அதிகமாக இருக்கு. இன்ட்ல வந்து ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம நம்பர் தரணும். நான் ரொம்ப அதிகமாக நம்பர் கொடுத்ததுனால இது அதை தாண்டி போயிடுச்சு. சரி ஓகேங்களா. இப்போ திரும்ப கொடுக்குறேன் பாருங்க. ஜாவாசி ஆட் ஈவன் டாட் ஜாவா இப்போ கம்மியாகவே 10க்குள்ளே தர்றேன். சீனா போடுறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பண்ணிட்டு ஆட் ஈவன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன தரலாம்? ஆல்ரெடி 10 7 கொடுக்குறேன். ஹெச் ஆட் நம்பர் சொல்லிடுச்சா கரெக்டாக? ஜாவாசி திரும்ப நான் கொடுத்து இப்போ வேற நம்பர் ஈவன் நம்பர் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் அடுத்து போன வாட்டி மாதிரியே நம்ம அது ரன் கொடுத்துட்டு ஆட் ஈவன் கொடுத்துட்டுமா. இப்போ ஆல்ரெடி கொடுத்த மாதிரி 8 கொடுப்பேன். இப்போ 7 கொடுத்தனால இங்கே ஆட் நம்பர் வந்திருக்கு. 7 கொடுத்தனால இப்போ 8ன்னு கொடுக்குறேன். 8ன்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இட்ஸ் ஈவன் நம்பர். பாருங்க நம்ம கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கி அதுவே சொல்லுது இது ஆட் நம்பர், நீ கொடுத்துருக்குது ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு தான் நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து இம்போர்ட் பண்ணணும். இது வந்து வேற ஒரு கிளாஸ். இது மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் எதனா ஒரு கிளாஸை கூட. அதேமாரி இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த மாதிரி நம்ம இன்புட் பண்ணிக்கலாம். இன்புட்டை நம்ம வாங்கிக்கிட்டோம் அவங்ககிட்ட இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணணும். ஸ்கேனர் நம்மளோட ரெஃபரன்ஸ் நேம் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு நியூன்னு கீவேர்டு கொடுத்துட்டு திரும்ப ஸ்கேனர்னு கொடுத்து அந்த பெராந்தசிஸில் சிஸ்டம் டாட் இன்னு கொடுக்கணும். இதுதான் ஒரு ஸ்கேனர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். அதாவது நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இதை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா இதை கிரியேட் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் எந்த வேரியபிள் கிரியேட் பண்ணாலும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். இப்போ இன்ட்டு நம்பர்னு கொடுத்துட்டேன். இன்புட்டு வந்து இது வந்து ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்றது எல்லாத்துக்கும் சேம் தான். நீங்கள் ஸ்கேனர் யூஸ் பண்ணாலே அடுத்து இந்த இன்ட்டுன்றது மட்டும் தான் நம்ம இன்ட் யூஸ் பண்ணால் இன்ட்டுன்னு கொடுக்கணும். இதே நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணால் என்ன பண்ணலாம், இல்லை டபுள் யூஸ் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இருங்க நான் டபுளுக்கு நான் எப்படி போடுறேன். டபுள் நம் கொடுத்துட்டு அதே மாதிரி இன்புட் டாட் நெக்ஸ்ட் எல்லாம் அதே தான். இப்போ என்ன பண்ணால் டி கேப்சல். ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட்ன்றது ஒரு வேர்டு, டபுள் இன்ட்டுன்றது ஒரு வேர்டு. அந்த வேர்டு ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கேப்ஸ் லெட்டர் தான் கொடுக்கணும். இப்போ டபுள்னு கொடுக்குறேன். டபுள்னு கொடுத்துட்டு இது ஒரு டபுளுக்கான ஒரு கிரியேட் பண்ணிட்டேன், டபுள் வேரியபிளுக்காக. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஓகே மக்களே, இப்போ உங்களுக்கு ஆர்டர் இவங்க நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இன்புட் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குற மாதிரி நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் வரலாம், நிறைய எரர்ஸ் வரலாம். அந்த எரர்ஸை பார்த்து படித்து என்னென்னு கண்டுபிடிச்சி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. எடுத்த உடனே யூடியூப்ல போய் பார்த்துறாதீங்க இது என்ன ஆன்சர்ன்ட்டு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதில் என்ன பண்ண முடியும் நீங்களே யோசிச்சு அதை கிரியேட் பண்ணி பாருங்க. தப்பாக கூட இருக்கட்டும், நிறைய தப்பாக தான் வரும். நான்லாம் பாருங்க எத்தனை தப்பு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும்போதே. ஸோ நீங்களும் நிறைய தப்பு பண்ணி கற்றுக்குங்க. ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.